ஹலோ கைஸ், வெல்கம் பேக் திஸ் வீடியோ. நான் தான் உங்கள் டிஎம்எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா எபோ த டாபோ எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். மற்ற எபிசோட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறானுங்க. ஹே ஜியோசி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்பவே நாளாச்சு. பரவாயில்லையே, ரொம்ப வளர்ந்துட்ட போல. ஆமாம் ஆமாம், நான் ரொம்ப வளர்ந்துட்டேன். இப்போது நம்ம ஹீரோ நோட் பண்ணுறது பெருசாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பான். சரி, நம்ம அந்த டாப்பிக்கில் போக வேணாம். இப்போ நம்ம ஹீரோவும் நல்லா இருக்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். இப்போ நம்ம தாத்தா இதெல்லாம் கேட்டுட்டு பொம்பளை சக்கு கேட்குதாடா நாய் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு இப்போ இவரும் உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அந்த பொண்ணுங்களும் இந்த மாதிரி ப்ளம் பிளாசம் டாலிஸ்மேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி காயினை கொடுத்து சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவும் என்ன பெருசாயா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அடே தம்பி, ஒழுங்கா இங்கே டாலிஸ்மேன் நான் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் தாத்தா, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பப்பியமாக பம்பிக்கிட்டே கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம தாத்தாவும் என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்கும்போது, டாலிஸ்மேன் தீர்ந்து போச்சு தாத்தா, அதனால் நீங்கள் வேலை பார்க்குற வேலையை பாருங்கள், எனக்கு ஒரு சின்ன வேலை வருது இயற்கையில், இப்போ நான் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லும்போது நம்ம தாத்தாவும் சொல்லுவார், நீ எங்கேயும் போக வேணாம் சியோஷி, பேசாமல் இங்கேயே அடக்கிக்கிட்டு சட்டை சாத்திட்டு உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும், தாத்தா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அது ரொம்ப அர்ஜென்ட், நான் இங்கேயே பேண்ட்டில் கூட போயிடுவேன் அப்படிங்கும்போது தாத்தாவும் சொல்லுவார், சரி, இன்னும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு தான் போக போகிறோம், கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, தாத்தா நான் பேண்ட்லேயே கூட போயிடுவேன் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும்போது, சரி பேண்ட்லேயே போடா அப்படின்னு மொட்டையாக சொல்லியிருப்பார். இப்போ நம்ம ஹீரோவும் ஒன்று சொல்ல ஆரம்பிப்பான், ஏன்னா ஒன்றும் சின்ன பையன் ஒன்றும் இல்லை, நான் இப்போ பெரிய பையன், என்னாலையும் ப்ளம் பிளாஸ்ம் டாலிஸ்மேனை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ நம்ம தாத்தாவும் அதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும்ப்பா, அது வரைக்கும் நீ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இதை எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியலை. மேபி அதையா கூட இருக்கலாம். சரி, இப்போ நம்ம ஹீரோ சியோசியும் கிராண்ட்பாவும் வேறு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பொட்டி பொடிக்கெல்லாம் கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனுக்கு கொடுத்த மெடிசன் சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு வரான். எதுத்தாப்புல பார்த்தா அவங்க தாத்தாவும் ஊதுபத்தியோட புகையை உறிஞ்சிக்கிட்டு இருப்பார். இதுதான் அவருக்கு சாப்பாடா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி தாத்தா உண்மையாலே செத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ நம்மளை பற்றி தான் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கும் புரிய வந்துடுது. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பானுங்கள்ல, நீங்கள் இந்த மாதிரி டெத் ஆகிருக்குன்னு ரூமர் படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தாத்தாவும் சொல்ல ஆரம்பிக்கிறேன், இந்த மாதிரி சில்லி பசங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டா இருக்க, அவங்க கிடைக்கிறாங்க, உன் தாத்தா இப்படி கல் மாதிரி நிற்கிறேன், அதனால் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து நம்ம தாத்தாவும் சொல்லிகிட்டு இருப்பார். அப்படியே சீன் கட் ஆகி இப்போது ஒரு இடத்துக்கு தான் நம்ம தாத்தாவும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு அழிக்கப்பட்ட இடம். எல்லா இடத்துலையுமே காட் மதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த இடத்துல இருந்த காட் மதர் வந்து எப்போவோ இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் இந்த வில்லேஜ் மக்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் இந்த வில்லேஜ் மக்களும் அதுங்களோடய அழிஞ்சு போயிருப்பானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும், சரி நீங்கள் செத்தா இப்படி காட் மதராக மாறிடுவீங்களா தாத்தா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ பார்த்து அவர் சொல்லுவார், இல்லை நான் ஒரு அண்டர் வேர்ல்டுக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்டர் வேர்ல்டா அப்படின்னா என்ன தாத்தா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவங்க தாத்தாட்ட கேட்க, அந்த தாத்தாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அண்டர் வேர்ல்டா, கடவுளையும் அப்புறம் வந்து கோஸ்ட்டையும் மதிக்காதவங்க தான் அண்டர் வேர்ல்டுக்கு போவாங்க. அதாவது கடவுள்லையும் சேர மாட்டாங்க, கோஸ்ட் சைடும் சேர மாட்டாங்க, அவங்க ஒரு தனி ரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படியே பேசிக்கிட்டே ஃபேங்கேங் வில்லேஜுக்கு வந்துருவாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த வில்லேஜை பார்த்து தான் யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே இருக்க எல்லா பேருமே உயிரோடு இருக்காங்க, அதுக்கு காரணம் இந்த காட் மதர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். மேலே ஒரு பொண்ணு வந்து அவ பாட்டுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இதுதான் காட் மதர் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த காட் மதர் ஒரு விஷயத்தை படித்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் அவங்க தாத்தாவும் கடையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கடையை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து 6 கேட்ஸ் வருது, எல்லோரும் ஓடுங்க ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓடிருப்பாங்க. நம்ம ஹீரோவும், தாத்தா 6 கேட்ங்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதுவா அதெல்லாம் மெஜஸ்ட்ரியோட டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. அந்த டாக்ஸ் தான் இந்த குதிரையில் வரவங்க. இந்த 6 பேர் தான் வந்து 6 டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒருத்தனும் நம்ம ஹீரோ சைடு தான் திரும்பி பார்ப்பான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அடுத்த சைடில் வந்து மக்களை தான் பார்ப்பான். வந்த இவனும், லியோசி எங்கடா, லியோசி அந்த பையன் எங்கடா, அவன் வந்து கொஞ்ச நாளாகவே டேக்ஸ் கட்டுறதில்ல, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இதோட 3 தடவை வந்து அவனோட டேக்ஸை வந்து கட்டாமல் விட்டுருக்கான், இது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி டேக்ஸ் வாங்கி வாங்கி உங்கள் சைட்லேருந்து ஒருத்தன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தோடு அவன் ஆறாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பான். ஆறாவை ரிலீஸ் பண்ணதை பார்த்த ஒரு பர்சனும் முன்னாடி வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி யோஷி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கும்போது, எப்படா சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், நீங்கள் லாஸ்ட்டாக அவன்கிட்ட டேக்ஸ் வாங்கிட்டு போகும்போது அதுக்கப்புறம் அவன்கிட்ட பணமே இல்லை, அதனால் அவன் என்ன பண்ணன்னு தெரியாமல் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்படியா, சரி, அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி செத்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் காட் மதர் ட்ரீ மேலேயே சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு இந்த சீஃப் பயந்துக்கிட்டே தான் சொல்லியிருப்பான். அப்போ இவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருது, ஓ அப்படி கதை போகுதா, அப்போது
எங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட கோரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு தானே உங்கள் சாக்ரிஃபைஸ் கொடுத்துருக்கான். அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணி இவனுங்களை வந்து எதிர்க்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கான். ஏன்னா இவங்க வந்து டெய்லியும் டேக்ஸ் பணம் வாங்குவாங்க போல். இப்போ இவனும் டேரெக்டாக போய் காட் மதர்கிட்ட தான் நிற்பான். காட் மதர், நீ வந்து இம்பீரியல் நைட்டுக்கு எதிராகவே செயல்பட துணிஞ்சிட்ட போல. சரி, அவன் என்ன சொன்னான், சரி அதைத்தான் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சொல்லியிருப்பான். இப்போ இந்த நம்ம சிவன் இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுவான். காட் மதர்கிட்ட இப்படி பேசுகிற ஒரே ஆளை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ இங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் பார்த்த வரைக்கும் காட் மதரை ஒரு கடவுள் மாதிரி பார்த்துருப்பானுங்க. ஆனால் இவனுங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டானுங்க. இப்போ இவனுங்களும் எங்களை வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கத்தி கேட்பானுங்க. இருந்தாலும் அந்த காட் மதர்கிட்ட இருந்து ஒரு பதிலும் வராது. இவனுங்களும் சரி, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மிச்சம் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் அந்த டேக்ஸ் பணத்தை வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்தவங்ககிட்ட சொல்லுவான். இப்போ அவனுங்களும் இவன் சொன்னதை கேட்டு அப்படியே அவனோட கதவை போய் உடைச்சி வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே சாப்பிட்றதும் பழைய மிச்சம் மீதி தான் இருந்திருக்கும். அதுவும் கெட்டுப்போன நிலையில் இருந்திருக்கும். இதனால் ஊர் மக்களும் வந்து பயங்கரமாக கடுப்பாயிருவானுங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் பார்க்குறான். அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ஊர் மக்கள் எல்லோரும் கத்தி கடப்பையெல்லாம் தூக்கிட்டு இவனுங்களை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெறியாக இருப்பானுங்க. ஏன்னா அந்த விக்டிமே சூசைட் பண்ணியிருப்பான். அவனோட ஃபேமிலிக்கிட்ட இருந்து இப்படி காசை பறிக்க பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கடுப்பாகி தான் அந்த ஊர் மக்கள் இப்படி பண்ணியிருப்பானுங்க. இதை பார்த்து அவனோட 6வது ரீல்ஸ் போனோன்னே இவங்கெல்லாம் அடங்கி போயிருப்பானுங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அடுத்ததாக வந்து நம்ம ஹீரோவோட தாத்தா கிட்ட தான் வருவான். பரவாயில்லையே ஜோய், நானும் உங்ககிட்ட நிறைய வருஷமாக பழகிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீ தவறாமல் வந்து நீ வரி பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அடுத்த சமயம் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து தான் திரும்பி பார்ப்பான். நம்ம ஹீரோக்கிட்டேருந்து ஒரு காப்ஸை ஸ்டெல்த்து பண்ணி வச்சுருக்க ஒரு ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி தான் நோட் பண்ணியிருப்பான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோக்கிட்ட வந்துட்டு, தம்பி, நீ இந்த மாதிரி இது அந்த பையன் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து அவன் ஷாக்காக இருப்பான். ஏன் அப்படின்னா இந்த தாத்தாய் வந்து நம்ம ஹீரோக்கிட்ட ஏதோ பண்ணி வச்சுருக்கான். அதனால தான் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பான். சரி, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உண்மை வெளியே வரத்தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திங்க் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். கிளம்புனதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் வந்து கையில் ஒரு கத்தி எடுக்கிறாரு. எடுத்தோமா ஒரே சொருவினோமா அப்படின்ட்டு ஒரு டைலாக் போட்டு அந்த டாக் மேலே ஒரு சொருகுறாரு. கழுத்தில் குத்து போட்டதில் அந்த டாக்கிட்ட இருந்து லைட்டாக ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த ரத்தத்தை வந்து சிவசியை பிடிக்க சொல்லியிருப்பார். நம்ம சிவசியும் பிடிச்சோன்னே அடுத்த செகண்ட் வந்து அந்த டாக் வந்து கீழே விழுந்திருக்கும். மயக்கம் போட்டு விழுங்குற மாதிரி ஒரு ஃபன்னி ரியாக்ஷன் கொடுக்குறான். இப்போ நம்ம டாக்கோட ரத்தத்தை வச்சு அவரும் டாலிஷ்மேனை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ மக்கள்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி டாலிஷ்மேன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பானுங்க. இப்போ நம்ம தாத்தாவும் அவங்க டாலிஷ்மேனை வரைஞ்சிக்கிட்டு அதே சமயத்தில் நம்ம டாக்கை பார்த்தா, ரத்தம் மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களாடா, ஆனால் சோத்தம் மட்டும் கம்மியாக போடுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இவங்களை பார்த்து குறைச்சிக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் நம்ம சிவசியும், தாத்தா எப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம், டைம் வேறு ஆக போகுது, இருட்ட வேற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதே சமயத்தில் அந்த காட் மதர் டீக்கிட்டேருந்து பலமாக காற்றடிச்சிருக்கும். இதை பார்த்த ஊர் மக்களும் ஒரு மாதிரி பேனிக் ஆகிருப்பானுங்க. இங்கே எங்கேயும் என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருப்பானுங்க. நம்ம கிராண்ட்ஃபாவும் சரி வாடா நடைய கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ காட் மதரும் எந்திரிச்சு பார்த்துருக்கோம். அவனுங்களும் அந்த 6 டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களும் வரி பணத்தெலாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பானுங்க குதிரை வழியாக. சரி வாங்க அடுத்த வில்லேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட திட்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த காட் மதர் நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம மெஜிஸ்ட்ரேட்டை போய் இவளை பற்றி போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவனோட ஒரே ஒரு பிளானாக இருக்கும். இப்போ காட் மதர்கிட்ட பார்த்துட்டு முடிஞ்சால் வந்து பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சவாலை விட்டு தான் போயிருப்பானுங்க. இவனுங்க ஒரு சைடு போக அதே சமயத்தில் நம்ம தாத்தாவும் நம்ம ஹீரோவும் ஒரு சைடு வந்திருப்பானுங்க. இப்போ நம்ம தாத்தாவும் ஹீரோக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி காட் மதர் வந்து அவங்கள சும்மா விடாதுடா, அதோட ரியாக்ஷனை பார்த்தாவே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இருந்தாலும் தாத்தா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா அந்த காட் மதர் வந்து இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு விஷயத்த கேட்டால் அதை நிறைவேற்றாமல் விடாது, நீ வேணால் பாரு, கூடிய சீக்கிரத்தில் அவங்க கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதே சமயத்தில் நம்ம டாக்கை தான் காட்டுறானுங்க, ஏன்டா துணி துவைக்கிறது துண்டு காய போகிற வரைக்கும் என்னைய தாண்டா வேலை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம தாத்தாவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம சியூசியும் வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ தாத்தாவும் தம்பி இறங்குப்பா, நம்ம வீடு வந்துருச்சு இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பானுங்க. ஆனால் வீடை பார்த்தா ஒரே அதிர்ச்சி மாதிரி இருக்கும். ஏன்னா வீடு வந்து பயங்கரமாக உடஞ்சி கிடக்கும்.
பக்கத்தில் பார்த்தா ஒரு புத்தா சிலையத்துக்கு மாதிரி காட்டுவானுங்க. இதுதான் நம்ம ஹீரோவோட வீடா என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ கொடுக்குற ரியாக்ஷனை வச்சு பார்த்தா மேபி ஏதோ மான்ஸ்டர் அட்டாக் பண்ணியிருக்கலாம். போக தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ இப்படி உடையாந்துட்டு இருக்கும்போதே ஒரு கல்லை பார்ப்பான். இதை எப்படியாச்சும் தூக்கணும், கிராண்ட்ஃபா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை லைட்டாக தான் பிடிச்சி தூக்கியிருப்பான். ஜஸ்ட் ட்ரெயின் தான் பண்ணியிருப்பான். அதிலே நம்ம ஹீரோ வந்து அந்த பாறாங்களை தூக்கியிருப்பான். இதனால நம்ம ஹீரோவும் இதுக்கு வாய்ப்பே இல்லையே, நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிட்டோமா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மெடிசனா அப்படின்ட்டு ஆச்சரியத்தோட பார்த்துட்ருக்கு. அதே சமயத்தில் சும்மா தான் ஜம்ப் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோ லைட்டாக ஜம்ப் பண்ணதுக்கே அவன் வந்து பயங்கர ஹைட்டுக்கு போயிருப்பான். இது வந்து ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு அடுத்ததாக கூரையெல்லாம் வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிருப்பான். மேபி இந்த மாஸ்டரை வந்து அட்டாக் பண்ணி தான் அந்த கூரையெல்லாம் உடச்சிருக்கும் போல். இப்போ ஒரு கண்ணும் நம்ம ஹீரோ சைடு தான் பார்க்குற மாதிரி காட்டுறானுங்க. இப்போ அதே சமயத்தில் இருட்டில் வந்து ஒரு கால் வந்து ஒரு மரத்தில் உட்கார மாதிரி காட்டுறானுங்க. அதே சமயத்தில் இந்த 6 டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஹோம்க்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இருக்க சைடு தான் தேடி வந்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்துருப்பான்ல, நம்ம ஹீரோ ஒரு வியர்டான ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி இவன் தெரிஞ்சுக்கிட்டு பிடிக்க கூட வந்திருக்கலாம். இப்போ அதே சமயத்தில் இந்த காட் மதுரை இவனுங்க வார வழியில் தான் நின்றுக்கிட்டு இருந்திருப்பான். இவனுங்க என்னடா அந்த குதிரை இப்படி சத்தம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா இந்த காட் மதுரை வந்து ஹாயாக ஆப்பிளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பான். இது என்ன பழம்னு தெரியலை, எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இந்த காட் மதரும் சரி என்னோடய விஷை இப்போ நிறைவேற்றணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த சாக்ரிஃபைஸ்க்கான விஷை இவளும் உட்டை கண்ட்ரோல் பண்ணி அவனுங்க எல்லா பற்றியும் கதையை முடிச்சிருப்பான். அதில் ஒருத்தன் ஹீரோ மாதிரி ரொம்ப நக்கலாக பேசணும் ஒருத்தனும் வயிற்றில் அந்த உட்டு சொருவன வழிக்கு இவளை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த உட்டு மேலே இவன் ஏறி நின்றுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க அதுக்கு இவளும் இதுதான் காட் மதரோட ரூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவனுங்களும் பொத்துன்னு கீழே விழுந்திருப்பானுங்க. எல்லாம் கதை முடிஞ்சு அங்கேயே. இப்போ இவளும் நம்மளோட டியூட்டி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சைடு பார்த்துருப்பா. நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் ஆக்சுவலாக இதெல்லாம். இப்போ நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு நம்மளை பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் அந்த பொண்ணு சடனாக அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவா. இவனோட கதையும் முடிஞ்சிருது. அப்போ நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிடுறான், இந்த காட் மதர் வந்து அந்த சாக்ரிஃபைஸ்க்காக இவனுக்கு எல்லா பற்றியும் பொறுத்துட்டாலே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அதிர்ச்சியோடு பார்த்துட்ருப்பான். அதே சமயத்தில் இந்த தாத்தாவும் என்னப்பா இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் தாத்தா அப்படிங்கும்போது ஹியூஷி என்ன தான் அவனுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பவர் லெவலில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பாடி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வரும்போது அவங்க பலவீனமானவனுங்க. அதனால தான் உன்னை வந்து இந்த மாதிரி மெடிசன் குடிக்க சொல்கிறேன். அதனால தான் இன்னும் நீ ஸ்ட்ராங் ஆகிட்டு வர அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தாவும் சொல்லியிருப்பார். இதனால் உனக்கு வந்து டிவைனான ஒரு ஃபிசிக் கிடைக்கும். என்ன தான் உங்கள்கிட்ட பவர் இல்லாட்டியும் உன்னால் இந்த ஃபிசிக்கை வச்சு யாராக இருந்தாலும் சரி போட்டு தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஈவன் சிங்கிள் ஸ்பெல் அதாவது ஒரு லோ ஸ்பெல்லை வச்சு கூட மற்றவங்கள போட்டு தர முடியும். இந்த ஃபுட்டை மட்டும் நீ டெய்லியும் எடுத்துக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இந்த தாத்தாவும் நம்ம ஹீரோவுக்கு பழையபடி அந்த மெடிசன் தான் கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் என்ன ஸ்ட்ராங்கணும் அப்படின்னா அந்த ஃபுட்டை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபுட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து அவனோட QI ஆர்ட்டை யூஸ் பண்ணியிருப்பான். அந்த ஆர்ட் வந்து இந்த தாத்தாக்கே தெரியாது நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஆக்டை யூஸ் பண்ணியிருப்பான். அதே சமயத்தில் நிலா வந்து பிரைட்டாக ஒலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டாக் வந்து பயங்கரமாக ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகும். என்ன அப்படின்னா இந்த தாத்தா வந்து இப்போ அவர் வந்து கண்ட்ரோலை வந்து மீறிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ தாத்தாவும் ஹியூமன் மீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் எதை பற்றியும் கண்டுக்காமல் அதே சமயத்தில் நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு கல்டிவேட் பண்ணிகிட்ருக்க. இப்போ தாத்தாவும் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்திருப்பார். இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட போன கை வந்து சடனாக இன்னொரு கை வந்து தட்டிருக்கும். அவரோட கான்ஷியஸை வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வர வந்து ட்ரை பண்ணுவார். அதே சமயத்தில் நம்ம இங்கேருந்து ஓடணும், இல்லாட்டி நம்மளோட பேரனைக்கு நம்மளே போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அங்கேருந்து ஓடிருப்பார். இப்போ நம்ம ஹீரோவுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். நம்ம தாத்தா வந்து திரும்பவும் இந்த மாதிரி எங்கேயோ ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. தாத்தாவும் சடனாக அந்த இடத்துல வந்து மின்னல் வேகத்தில் போயிருப்பார். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன தானே நடக்குது இங்கே, முதல்ல பார்த்தா காட் மதர் இந்த மாதிரி ஓடினா இப்போ நம்ம தாத்தாவும் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறாரு, திரும்பவும் கிராண்ட்பா வந்து வீடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு பெருமூச்சு விட்டுருப்பான். அப்படி நம்ம ஹீரோ தாத்தா போன திசையை பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்தில் ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரேஞ்சாக நடந்திருக்கும். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கண்ணை சொரிஞ்சிட்டு பார்க்க அப்போ தான் உண்மை வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இது அதுவாச்சும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துருப்பான். இப்போ தான் நமக்குமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தாத்தா வந்து இந்த சியோஷிக்கிட்ட வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்து ஒரு கேங் இருக்குது, அந்த கல்ட்டு வந்து இந்த மாதிரி டெத்தான பாடிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணும்,
அந்த கண்ட்ரோல் பண்ணி மற்றவங்கள போட்டு தள்ளுறது தான் இதுங்களோட வேலையாக வச்சுட்டு தெரியும். இதுங்கலாம் ரொம்பவே டேஞ்சரான ஈவில்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். இதைத்தான் நம்ம ஹீரோவும் இப்போ பார்த்துருப்பான். பார்த்த ஹீரோவும் இதுலேருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு டாலிஸ்மேனை இங்கே தேடிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ தேடுற சமயத்தில் அதே சமயத்தில் இங்கே நிறைய உல்ஃபெலாம் சேர்ந்து இதுங்களும் ஒரு கேரேஜ் முன்னாடி பயங்கரமாக ஆட்டம் பாட்டத்தோடு வருங்க. இதுங்க ஸ்மெல் பார்த்தாலே நமக்கே பயமாக இருக்குது. நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு அரண்டு போயிட்டுருப்பான். அதே சமயத்தில் இதுங்களும் இந்த பாடிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதுங்களுக்கு வந்து தலைவணங்குற மாதிரி காட்டுவானுங்க. இந்த கண்ட்ரோல் பண்ணப்பட்ட பாடிஸும் இவனுங்களுக்கு தலைவணங்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இல்லை இல்லை இது வந்து இப்படி நடக்கக்கூடாது. இதுக்கான டாலிஸ்மேன் இது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த ஒரு லோ டியரில் இருக்க ஒரு டாலிஸ்மேனை தான் தொங்க விட்டுருப்பான். இப்போ இந்த உள்ள இருக்க கேங்கும் நம்ம ஹீரோ சைடு தான் வர ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் அவ்வளோதான்டா நம்மளை சோழியை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கு. அதே சமயத்தில் அந்த பாடிஸையும் இதுங்க கண்ட்ரோல் பண்ணி அந்த திசையை நோக்கி போங்கடா அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கூட்டி வந்திருக்குங்க. அப்படி இந்த பாடிஸ்லாம் எங்கே நகர்ந்து வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீரோ இடத்துக்கு தான் கரெக்டாக வரும். இதை பார்த்தா நம்ம ஹீரோ இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு டாலிஸ்மேனை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆனால் ஆக்டிவேட் பண்ணது ஒன்றுக்கும் வேலைக்காக இருந்திருக்காது. அதோட பவர்ஸ்னால இதுங்க வந்து சாம்பலாக இருக்கும். இல்லை இந்த டாலிஸ்மேனே இப்படி உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க நம்ம ஹீரோவோட கட்டடமும் பயங்கரமாக உடைய ஆரம்பிச்சிருக்கும். ஐயையோ! அவ்வளோதான் நம்ம சோலி முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயத்தோடவே பார்த்துருப்பான். இந்த நேரத்தில் வேறு தாத்தா வேறு வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க அதே சமயத்தில் அந்த கேரேஜும் நம்ம ஹீரோ கிட்ட பக்கத்தில் வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் ஐயையோ போச்சு அப்படிங்கிற மாதிரி பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டாக்கும் ஆம்பளையாக இருந்தால் என் மகனை தொடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்து அதோட லாயல்ட்டியை பயங்கரமாக காட்டியிருக்கும். நம்ம இந்த டைமில் நம்ம ஹீரோ இந்த டாக்கை பார்த்து தான் பெருமிதமாக நினச்சிக்கிட்டு இருக்கான். தம்பி அண்ணனுக்கு நீ இருக்கடா அப்படிங்கிற மாதிரி பயத்தோடு பார்த்துட்ருக்க அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் சடனாக இந்த கேரேஜை தான் பார்த்துருப்பான். கேரேஜை பார்த்த நம்ம ஹீரோவும் ஒரு வாய்டுக்குள்ளே வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ என்னடா இடம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க அதே சமயத்தில் இந்த டாக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒரு மேரேஜ் பண்ணிக்க போகிற ஒரு ட்ரெஸ்ஸில் தான் இருந்திருப்பான். இந்த காஸ்ட்யூமுக்கு நான் எப்படா மாறினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்காது. அந்த உல்ஃப் பொண்ணும் நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பக்கத்தில் வந்திருக்கும். பக்கத்தில் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த கேரேஜையும் அப்படியே தூக்கிட்டு கிளம்பியிருப்பானுங்க. இப்போ அந்த கேரேஜும் மேலே பறந்து போயிட்டுருக்கும். இந்த உல்ஃபுங்களும் அந்த கேரேஜை சுற்றி ஆட்டம் பாத்தத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த டாக்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே ஸ்டன் ஆகி நின்றும். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சடனாக மாயமாக மறைஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அந்த கேரேஜுக்குள்ளே தான் கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் குழச்சிக்கிட்டே ஓட அதே சமயத்தில் வந்து இந்த கேரேஜுக்குள்ளே தான் சீன் வருது. நம்ம கேரேஜுக்குள்ளே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் வந்து பக்கத்தில் இருப்பாங்க. நம்ம ஹீரோவை பார்த்த அந்த பொண்ணு ஏதோ பண்ண மாதிரி வர அதே சமயத்தில் அந்த கேரேஜுக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தில் வந்து பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அந்த கேரேஜே வெடி சிதறுது. சுற்றி இருந்த அந்த உல்ஃப் மான்ஸ்டர்ஸும் காணாமல் போயிடுது. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த உலகத்தில் என்னதாயா நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ தான் அந்த கேரேஜுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. ஹீரோவை வந்து அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துருப்பா டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெஞ்சில் இருந்த ஒரு சிம்பிள் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். இதை வந்து கோஸ்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஹீரோட பவர் தான். இப்போ தான் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு இன்னும் அந்த பயம் வந்து போகலை. அதனால் திரும்ப வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இந்த டாலிஸ்மேனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்னோட தாத்தா வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. நிறைய டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலிஸ்மேனை வந்து க்ரியேட் பண்ணுவான் அவனோட கையினாலே. அதை க்ரியேட் பண்ணிட்டு அவனும் அந்த செவத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிருவான். ஓட்டிட்டு அவ்வளோதான் இனிமேல் எந்த ஒரு தீய சக்தியும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயத்தோடய அந்த கதவை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். இப்போ தான் நம்ம டாக்கியை பார்த்து நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். டாக்கி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி தாத்தா வந்து எப்போவோ டெத் ஆகிட்டாரு. அதை மறைச்சிக்கிறாரு என்கிட்ட. ஏன்னா நான் சொன்னால் பயப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போலாம் நிறையா தடவை வந்து வாட்ச் பண்ணிட்டேன். அவர் இந்த மாதிரி சாப்பிட்றதே இல்லை. அவருக்கு பிடிச்சதெல்லாம் இந்த மெழுகுவர்த்தி சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஊதுபத்தியோட ஸ்மெல்லை வந்து ஸ்மெல் பண்ணுறது, இன்னும் வீடாக சொல்லப்போனால் காப்ஸ்குள்ளே படுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸோட ஃப்ரெஷ்ஷெல்லாம் வேறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோவை வந்து இந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பான். டாக்டர்கிட்ட சொல்லி அவனால் எவ்வளோ அழுது புல முடியுமோ சொல்லியிருப்பான். தாத்தா இருந்தாலும் நீங்கள் என்னோடய உண்மையான தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக அழுது புலம்பியிருப்போம். அதே சமயத்தில் அந்த தாத்தாவும் அப்பியர் ஆகிருப்பார்.
இப்போ இதை பார்த்து இந்த டாக்கும் ஆசையாக குலைக்கிற மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ படுத்திருப்பான். இப்போ வந்து தாத்தாவும் அவரோட தொப்பியை கழட்டிட்டு என்னோடய பேரனே அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருப்பார். சடனாக சியோசியை தான் பார்த்து, இன்னும் எனக்கு 10 வருஷம்தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாச்சும் உன்னை நல்லா வளர்த்துக்கணும், உன்னைய வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி காமன் பீப்புள்ஸ்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு திங்க் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு திங்க் பண்ணி இவரும் பயங்கரமாக சோகமாக இருப்பார். என்ன ஆனாலும் சரி உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் என்னோடய உயிர் இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் சொல்லியிருப்பார். அதுக்கு இடையில எவன் வந்தாலும் போடுத்தலாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை.